ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி காலையிலே நேரமாக எழுந்திரிச்சிட்டேன். எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமைனா கொஞ்சம் லேசியாக தான் இருக்கும். இருந்தாலும் இப்போ கொஞ்சம் நாளாக தொடர்ந்து வாக்கிங் போயிட்டே இருக்கிறதுனால இன்றைக்கும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டோம். பயங்கரமாக பண்ணிங்க, இருந்தாலும் வாக்கிங் போகும்போது அது தெரியல. எப்பயுமே கீரையை வந்து கடையெல்லாம் செய்வோம். இன்றைக்கி தொக்கு மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு மிக்சி கப்பில் 2 பெரிய வெங்காயம், அதில் 4-5 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் தட்டின பூண்டு, 4-5 வரமிளகா, கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்து நல்லா ஊற்றி கலந்துடணுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா சுண்டுற அளவுக்கு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கி விட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச பாலக்கீரையை வந்து இதில் சேர்த்துடணும். கீரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக வேக கொஞ்சம் அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி வரும். கீரை சேர்த்தனதுக்கப்புறம் முக்கியமாக வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. கீரை 10 நிமிஷத்தில் வெந்துடும். தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக ஆகுதுன்னு செக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த தொக்கு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடுன்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.